பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேனே பலமுறை நானே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேனே பலமுறை நானே. கரம் தொட்டென்னை வனையும், உலகிற்கு ஒப்பாக மாற்றும். கரம் தொட்டென்னை வனையும், உலகிற்கு ஒப்பாக மாற்றும். பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே. இயேசுவே இயேசுவே தேடியை மீட்டிடுமே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தே பலமுறை நானே. தனிமையில் வெறுமையில் தவிக்கையில், தவறான எண்ணங்கள் ஆட்கொள்கையில். தனிமையில் வெறுமையில் தவிக்கையில், தவறான எண்ணங்கள் ஆட்கொள்கையில். தாவீதின் மனதை மாற்றியவர், தயவாக என்னையும் சாயலாக்கும். தாவீதின் மனதை மாற்றியவர், தயவாக என்னையும் சாயலாக்கும். பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே. தேவனே தேவனே தேற்றியே மீட்டிடுமே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறை நானே. வேதனை வெறுப்பினில் வாடுகையில், வழியொன்றும் அறியாது அலைபாய்கையில். வேதனை வெறுப்பினில் வாடுகையில், வழியொன்றும் அறியாது அலைபாய்கையில். வனாந்திர வழியில் காத்தவரே, வழியினை காட்டும் என் மாலுமியே. பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே. தேவனே தேவனே தேற்றியே மீட்டிடுமே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறை நானே. சோதனை சோர்வில் வீழ்கையில், பேதுரு போல் தவறிடும் வேளைகளில். சோதனை சோர்வில் வீழ்கையில், பேதுரு போல் தவறிடும் வேளைகளில்.
சமயத்தில் மீட்டிடும் வல்லவரே, சாட்சியாய் மாற்றும் என் வாழ்வினையே. பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே, தேவனே தேவனே ஏற்றியே மீட்டிடுமே. யோவான் 1:50. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இயேசு நாத்தானுவேல் இடத்துல ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறார். என்னை பார்க்குறதுக்கு முன்னோட்டி, இவன் உன்னை கூப்பிட்றதுக்கு முன்னோட்டி நீ அத்திமரத்தின் கீழே தானப்பா இருந்த. அதாவது அந்த காலத்தில் யூதர்கள் மேசியா வர வேண்டும்னு சொல்லி அந்த அத்திமரத்தின் கீழே இருந்து ஜெபிப்பார்களா. அதை ஆண்டவர் அவரது தெய்வகுமாரனாக இருந்தபடினாலே திருக்கரிசனமாய் சொல்கிறார். அவர் ஸ்டன்னாகி போய், ஆண்டவரே நீர்தான் மேசியா, நீர்தான் இஸ்ரவேலின் இரட்சகர்னு சொல்லி பரவசப்படுறார். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதிலும் பெரிதானவைகள் நீ காண்பாய். பிரித்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சம்பளம் கிடைத்தாலே, சின்ன வேலை கிடைத்தாலே, சின்ன உயர்வு கிடைத்தாலே நம்ம பரவசப்படுறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு சோத்திரம் நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னப்பா இதுக்கெல்லாமா நீ ஆச்சரியப்படுறா? ஒரு ஆச்சரியப்படணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இது சின்ன வியாதியிலேருந்து உனக்கு விடுதலை கொடுத்துட்டேன்னு சொல்லி நீ இவ்வளோ சந்தோஷப்படுற பாரு, உனக்கு மிகப்பெரிய விடுதலையை தருவேன், உன் குடும்பத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தருவேன், உன் பிஸ்னஸில் நீ நினைக்க முடியாத உயர்வுகளை தருவேன், நீ இதில் மிக பெரிதானவைகளை காண்பாய், உன் குடும்பம் காணும், உன் காலமெல்லாம் நான் மிக பெரிதானவைகளை செய்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆசீர்வாதங்களை எதிர்பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும்
எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 21வது வசனம் முதல். ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பானபாத்திரங்கள் எல்லாம் பொன்னும், லீபனோன் மனம் என்கிற மாளிகையின் பனிமூட்டுகள் எல்லாம் பசுமொன்னுமாக இருந்தது, ஒன்றும் வெள்ளியினாலே செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் காணப்படவில்லை. ராஜாவுக்கு சமுத்திரத்தில் ஈராமின் கப்பல்களை கூட தர்சிஸின் கப்பல்களும் இருந்தது. தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். இந்த 2 வசனங்களுமே தாவீதுக்கு பிறகு ராஜாவாக வந்த சாலமோன் ராஜா எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அவருடைய ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், தாவீது எனப்பட்ட கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்ற அவருடைய தாசனுடைய மகன். அதான் முக்கியமான காரணம். அதனால தான் ஞானத்தை கொடுத்தார், கேட்காத பெயர்ப்புகளை கொடுத்தார், செல்வத்தையும் கொடுத்தார், ஆண்டவர் கொடுத்தார். ஒரு ஊழியக்காரனுக்கு பிள்ளையாய் பிறந்தால், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு பிள்ளையாய் பிறந்தால் அந்த பிள்ளை எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படும் என்பதற்கு சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நீங்கள் ஆலயத்திலேயே போய் கிடக்கலாம், ஊழியத்துக்கே ஓடிக்கிட்டு இருக்கலாம், இரவு பகலும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி மூச்சு விட்டுக்கிட்டே நீங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்களா? நிச்சயமாக இருக்காங்க. எல்லா திருச்சபையிலும் இருக்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. இந்த நாட்களில் ஒரு காலம் இல்லாத அளவுக்கு கர்த்தரை தேடுகிறவருடைய எண்ணிக்கையின் தொகையும் பெருகி கொண்டிருக்கின்றது. அப்படியாக ஆண்டவரையும் மூச்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் இன்னொரு நாட்டில், கல்ஃப் கண்ட்ரியில், ஆஸ்திரேலியாவில், ரஷ்யாவில், பிலிப்பைன்ஸில், இல்லைன்னா அமெரிக்காவில், இல்லைன்னா இங்கிலாந்து, எங்கே போனாலும் சரி அவர்களுக்கு ஆண்டவர் சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்தது போல ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஏன் தெரியுமா? நீங்கள் அவரை அவ்வளவு டெலிஜென்ட்டாக தேடுறதுனால, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறதுனால, உத்தமத்தில் உங்கள் கைகளை கழுவி இருக்கிறதுனால, ஊழியத்தை தாங்கிறபடினாலே, ஊழியக்காரர்களுக்கு செருப்பாக இருக்கிறபடினால உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தாவீது ராஜா செய்த புண்ணியம், அவர் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தார். அவருடைய மகன் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டார். கனவுல காண முடியாத கூட ஆசீர்வாதங்கள் கூட சாலமோன் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டன என்று நாம் காண்கின்றோம். எனவே நீங்கள் விருதாவாக ஆண்டவரை தேடவில்லை, விருதாவாக நீங்கள் ஊழியம் செய்யவில்லை, விருதாவாக நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை தாங்கவில்லை. அது ஒரு காலம் விருதாவாக போகாது. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகள் மீது வரும். தாவீது ராஜாவுடைய அந்த புண்ணியங்கள், அவர் ஆண்டவரை தேடியது எல்லாம் தலைமுறையாக அந்த பிள்ளைகளுக்கு வந்தது என்று நாம் காண்கின்றோம். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இதே போல ஆசீர்வாதங்களை சேர்த்து வைப்போம். பாவம் செய்து 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 அநேகரை வேதனைப்படுத்தி ஊழியக்காரர்களை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி மனசாட்சியே இல்லாதபடி அநேகரை கண்ணீரிட வைக்கிறவர்களுக்கு அந்த சாபங்கள் எல்லாம் தலைமுறையாக அதுவும் அவருடைய பிள்ளைகள் மீது தான் வரும். அது அவங்களோட போகாது, அவங்க பிள்ளைகள் மேலே கண்டிப்பாக வரும். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சாபங்களை சேர்த்து விடாதபடி தாவீதை போல புண்ணியங்களை சேர்த்து வைக்க, ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இதில் ஒரு சில காரியங்களை, என்னுடைய அறிவுக்கு எட்டியவரை தோன்றியவைகளை உங்களிடத்தில் இந்த நாளில் பகிர்ந்து கொள்வது நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். அதில் முதல் வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்க விரும்புகிறேன். சாலமோனுக்கு இருந்த பானபாத்திரங்கள் எல்லாம் பொன்னும், லீபனோன் வனம் என்கும் மாளிகையின் பனிமூட்டுகள் எல்லாம் பசும் பொன்னாக இருந்தது. வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டு பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்கள் எல்லாமே தங்கத்தினாலே செய்யப்பட்டிருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறது. தட்டிலெல்லாம் ஃபுல்லாக தங்கத்திலே தான் இருக்கும். தண்ணி வச்சாங்க செம்பு, அது ஃபுல்லாக தங்கத்தில் தான் இருக்கும். பரிமாறுற பாத்திரம் எல்லாம் தங்கத்தில் தான் இருக்கும். எந்த அளவிற்கு ஆண்டவர் சாலமோனை ஆசீர்வதித்திருந்தார் என்பதற்கு இதுவே ஒரு சரியான எடுத்துக்காட்டு. யாருடைய வீட்டிலாவது தங்கத்தில் தட்டுகள் இருக்கிறதா, பாத்திரங்கள் விதவிதமாக வைத்திருக்கிறதா? அது கொஞ்சம் அவர் சாப்பிட மாட்டார், நிறைய சாப்பிடுவார். அவருடைய பந்தியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, எல்லோருக்கும் தங்கத்தில் தான் தட்டு. பானபாத்திரக்காரன், பரிமாறுறவன் மற்றும் சமைக்கிறவன் எல்லாரும் எல்லாத்தையும் தங்கத்தில் தான் வச்சுருப்பாங்களாம். டேபிளும் தங்கத்தில் தான் இருந்திருக்கும். சாலமோன் ராஜாவுடைய காலத்தில் தங்கத்திற்கு ஒரு பொருட்டை கிடையாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்திருந்தார். ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதித்தால் எப்படி ஆசீர்வதிப்பார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அங்கு சாலமோன் ராஜாவுடைய வீட்டிலே
அவருடைய அரண்மனையில், அவருடைய சிங்காசனத்தில், எல்லா இடங்களிலும், நாட்டில் எல்லா இடம் தங்கம் மிகுதியாக இருந்தது என்று காண்கின்றோம். அதனால தான் என்னவோ தெரியல, இன்றைக்கு தங்கத்தின் விலை இவ்வளவு ஏறிவிட்டது. நான் 10வது படிக்கும்பொழுது நன்றாக ஞாபகம் இருக்கிறது. 1000 ரூபாயிலிருந்து அப்போ தான் தங்கம் வந்து 2000 ரூபாய்க்கு போய் கொண்டிருந்தது. அதே ரொம்ப விலை ஏறிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 1000 ரூபா ஒரு பவுன், 2000 நோக்கி அது நகர ஆரம்பித்தது. அப்பொழுது தான் என்ன 2000 ரூபா ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு 1,35,000 ரூபாய் ஒரு பவுன் நகையாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு தங்கம் வந்து ஒரு எட்டாத ஒரு பொருளாக இன்றைக்கு இருக்கின்றது. எவ்வளோ பேர் ஒரு பொட்டு தங்கத்தை வாங்கி விடலாமா என்று சொல்லி இன்றைக்கு தவிக்கிறாங்க, முடியல. திருமணம் பேசப்படுகிற பொழுது எத்தனை பவுன் நகை கொடுப்பீர்கள் என்கிற செய்தி அநேக தகப்பன்மார்களுடைய, ஏழை தாய்மாருடைய உள்ளத்தை நொறுக்குவதாக இருக்கின்றது. அதே பேர் வைத்திருக்கிற தங்கத்தை காப்பாற்ற முடியாமல் பல தேவைகள் நிமித்தமாய் விற்பதையும், இல்லாவிட்டால் அவர்கள் பேங்க்ல அடகு வைத்து வருடந்தோறும் வட்டி கட்ட முடியாதபடி, திருப்பி வைக்க முடியாதபடிக்கு தடுமாறுவதையும் காண்கிறோம். இன்றைக்கு தங்கம் என்பது ஒரு எட்டாத பொருளாக இருக்கின்றது, ஒரு கடினமான காரியமாக நமக்கு தோன்றுகிறது. ஆனால் இங்கே நாம் காண்கிற மனிதனுக்கோ தங்கம் ஒரு பொருட்டே கிடையாது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கு நாம் காண்கின்ற காரியங்களுக்கு நேர் எதிர்மாறாக இருக்கிறது. தங்கத்தை வாங்குவது என்பது அவ்வளவு கடினமான ஒரு காரியமாக இருக்கின்றது. அது எல்லாருக்கும் ஒரு பெரிய சுமையாக இருக்கின்றது. அனைத்து குடும்பங்களுக்கும் தங்கம் தேவை. தங்கம் தேவையில்லாதவர்கள் யாருமே கிடையாது. பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு தங்கம் கண்டிப்பாக தேவை. தங்கம் போடாதபடிக்கு சபையில் வருகிற பொழுது அவர்களுக்கு மரியாதை இல்லை. அது எத்தனை பவுன், இது எத்தனை பவுன், இது ஒரிஜினலா, இது பொய்யா என்று கேட்கிற, அதையே வழக்கமாய் வைத்திருக்கிற எத்தனையோ பேர்களை காண்கின்றோம். ஒருவர் போட்டிருக்கிற தங்க நகை வைத்துதான் மரியாதை செய்கின்ற ஒரு சமுதாயத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எல்லாருமே இதை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். நாம் இன்றைக்கு காண்கிற இந்த உலகம் அன்றைக்கு சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையில் இருந்த உலகத்திற்கு நேர் எதிர்மாறாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஜெபித்து, ஆண்டவரிடத்தில் வருந்தி கேட்டுக்கொள்கிற பொழுது, அவருக்கு பிரியமாய் வாழுகிற பொழுது, ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த தங்கத்திற்காக நாம் அலைந்து திரிய வேண்டிய சூழ்நிலையை நமக்கு தரவே மாட்டார். தங்கத்தை கொண்டு பேங்க்ல அடகு வைத்து நாம் பிழைக்க வேண்டிய சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கவே மாட்டார். அது அப்படியே மூழ்கி போய்விட்டது. அடகு வைத்து திருப்ப முடியாதபடி நாளை மூழ்கி விட்டது. அதை வித்து விட்டோம், இதை வித்து விட்டோம், ஐயோ தங்கத்துக்கு என்ன செய்வோம் என்கிற தவிக்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரவே வராது. சாப்பிடுகிற சாப்பாடு பாத்திரம் கூட, குடிக்கிற தேநீர் பாத்திரம் கப்பு கூட ஆண்டவர் தங்கத்தினாலே கொடுக்க முடியும் என்ற, இது சாலமோனுடைய உழைப்பு அல்ல, சாலமோனின் நாணம் அல்ல, ஆண்டவர் கிருபையாய் கொடுத்தார். ஆண்டவர் ஈவாக கொடுத்தார், இரக்கமாய் கொடுத்தார். அதனால ஆண்டவரால் சாப்பிட்ற பாத்திரமும் குடிக்கிற தண்ணி குடிக்கிற பாத்திரத்தை கூட தங்கத்தினால கொடுக்க முடியும் என்றால் சாலமோன் ராஜா கொடுக்க முடியும். உங்களுக்கு ஏன் கொடுக்க முடியாது? உங்களுக்கு ஏன் தர முடியாது? தங்கத்தை காணாதபடி தவிக்கிற தாயே, எனக்கு ஒரு பட்டு தங்கமாவது கிடைத்து விடாதா, ஒரு பவுனுக்கு நகை கிடைத்து விடாதா என்று தவிக்கிற சகோதரியே, இது பைபிளை தினந்தோறும் வாசியுங்கள். ஒரு ராஜாவுக்கு ஆண்டவரால் இவ்வளவு கொடுக்க முடியும் என்றால் உங்களுக்கும் கொடுக்க முடியும். உங்களுக்கும் ஆண்டவரால் தங்கத்தை தர முடியும். தங்கம் எங்கே, தங்கம் என்று சொல்லி மக்கள் அலைந்து திரிகிறார்கள். ஒரு பவுன் தங்கத்திற்காக வெட்டி கொலை செய்து காதுகளிலிருந்து கழுத்திலிருந்து எடுத்துட்டு போறாங்க. அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு மோசமான ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். காரணம் தங்கத்திற்கு தட்டுப்பாடே. இயேசுவை தேடினால், ஆண்டவருக்கு பின் சென்றால், அவருக்கு உண்மை உத்தமமாய் நாம் வாழ்வோம் என்றால் ஒருவேளை நமக்கும் கூட இந்த ராஜாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவராலே கூடும் அல்லவா? அவருக்கு முடியாது என்று சொல்லி எதுவுமே இல்லை அல்லவா? எனவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தட்டுப்பாடு என்பது வரவே வராது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தங்கம் என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கவே இருக்காது. அதை நீங்கள் அனுபவித்து உணர வேண்டும். ஆண்டவரை தேடி பாருங்கள். இந்த ராஜாவுக்கு கொடுத்தது போல உங்களுக்கும் நிச்சயமாய் கொடுப்பார். அதுக்காக வீட்டில் சாப்பிட்ற பாத்திரம்லாம் நமக்கு தங்கமாக இருக்குங்கிற அவசியம் இல்லை. தேவையான தங்கத்தை நிச்சயமாக ஆண்டவர் தருவார். பாருங்கள், 22ஆம் வசனம் சொல்லுங்க, ராஜாவுக்கு சமுத்திரத்தில் ஈராமின் கப்பல்களோட கூட தர்சிஸின் கப்பல்களும் இருந்தது. தர்சிஸின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். கப்பல்களை ராஜா விட்டாராம். ராஜா எவ்வளோ பிஸ்னஸ் மைண்டடாக இருந்திருக்காரு. அவர் வெறுமனே ஆட்சி செஞ்சிட்டு இருக்க மாத்திரம் இல்லாதபடி, அவர் நிறைய கட்டடங்களை மாத்திரம் கட்டி கொண்டு இருக்காதபடி, அவர் நிறைய திருமணங்களை செய்தார், அதில் மாத்திரம் அவர் இருக்காதபடி, அரேபியன் குதிரைகள் வாசன திரவியங்கள்லாம் நிறைய வாங்கினார், அதோடு அவர் இருக்காதபடி கப்பல்களை அனுப்புகிறார். போங்க சம்பாதிச்சுட்டு வாங்க. ஈராமின் கப்பல்கள், அவருடைய ஃப்ரெண்டுடைய கப்பல்கள், தர்ஷீஷ் கப்பல்கள், அதுதான் சாலமோனுடைய கப்பல்கள் எல்லாம் திரளாக அணியாக புறப்பட்டு போகுது. எல்லாம் 3 வருஷம் டைம் கொடுக்குறாரு. உலகம் முழுக்க சுற்றி
நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு 3 வருஷத்துக்கு ஒருக்கா அவர் அவசரப்படவே இல்லை, ஆத்திரப்படவே இல்லை. போயிட்டு 3 நாளில் திரும்பி எல்லாத்தையும் வாங்கிட்டு வான்னு சொல்லலை, 3 வாரத்தில் வான்னு சொல்லலை, 3 மாதத்தில் வான்னு சொல்லலை, 3 வருஷம் போயிட்டு வா. மீன் பிடிக்க போகிறவங்க, காலையில் நைட்டு போனவங்க, நம்ம வீரபாண்டியப்பட்டில் ஜெவமானல் ஐயாலாம் இருக்காங்க. 40-50 வருஷமாக அவங்க கடலுக்கு போகிறாங்க. நைட்டெலாம் கப்பலில் போய் மீன் பிடிச்சிட்டு அதிகாலமையில் வருவாங்க, தூங்கவே மாட்டாங்க. 8 மணிக்கு நைட்டு போனாங்கன்னா மறுநாள் மதியானம் 1 மணிக்கு தான் வருவாங்க. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மறுபடியும் போவாங்க. ஒரு சில கப்பல்கள் 1 வாரம் போயிட்டு போய் மீன் பிடிச்சிட்டு வரும், ஒரு சில கப்பல்கள் 2 வாரம் போய் மீன்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனால் எங்கே இவர் 3 வருஷம் டைம் கொடுக்காரு, அவசரப்படலை. சாலமோன் ராஜாவுடைய ஞானத்தை பார்த்தீர்களா? உலகம் முழுக்க அவங்க போயிட்டு விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கொண்டு வராங்க. சில பிஸ்னஸில் போட்ட உடனே காசு கிடைக்கும், சில பிஸ்னஸில் இடத்தை வாங்கி மாற்றி விட்ட உடனே காசு வந்துடும். ஆனால் சில பிஸ்னஸில் 3 வருஷம் காத்திருக்கணும், 2 வருஷம் காத்திருக்கணும், ஒரு பிஸ்னஸில் 1 வருஷம் காத்திருக்கணும். பிள்ளைகளை வளர்ப்பதில் உடனே எல்லாம் நடந்துன்னு நினைக்க முடியாது, காத்திருக்கணும். அவங்க வளரணும், 5ஆவது முடிக்கணும், 10ஆவது முடிக்கணும், 12 காலேஜ், அதுக்கு பிறகு தான் வேலைக்கு போவாங்க, அது பிறகு தான் அவங்கள பெற்ற நோக்கமே நிறைவேறும். அவசரப்பட முடியாது, ஆத்திரப்பட முடியாது. 3 வருஷங்கள் கப்பல்கள் உலகம் முழுக்க பிரிஞ்சு போகின்றன. இவர் பொறுமையாக காத்திருக்கிறார், வேற வேலையில் பார்த்துட்டே இருக்காரு. கரெக்டாக 3 வருஷம் முடிஞ்ச உடனே ராஜா சொல்லியிருக்காருன்னு சொல்லி சம்பாதிச்சதெல்லாம் அவங்க திரும்பிட்டு வராங்க. புதிய ஏற்பாட்டிலே ஒரு ராஜா, அவர் ராஜா ஒரு பெரிய மனிதன், ஊரை விட்டு போகும்பொழுது தன்னுடைய வேலைக்காரில் கூப்பிட்டு, நீ 10 தாளந்தை வச்சுக்க, நீ 5 தாளந்தை வச்சுக்க, நீ 1 தாளந்தை வச்சுக்கன்னு கொடுத்துட்டு வெளிதூரம் போயிடுறாரு. போயிட்டு ஒரு நாள் அவர் திரும்பி வரார். அப்போ தான் அவர் கூப்பிட்டு கணக்கு கேட்காரு, உன் தாளந்து என்னாச்சு? ஒருத்தர் 10 ஆயிடுச்சு, 10 20 ஆக்கினேன், ஒருத்தர் 5 10 ஆக்கினேன்னு சொல்லி ஒன்றும் நிறையா கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். ரொம்ப நாள் இவங்க கையில் இந்த பணத்தை கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு அவர் திரும்பி வராராம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு கிருபையாக ஈவாக நிறைய காலங்களை அவர் கொடுக்கிறவராக இருக்கின்றார். நாம் எப்படி வாழ்கிறோங்கிறத பார்க்குறவராக இருக்கார். இங்கே சாலமோன் ராஜா 3 வருடங்கள் அமைதியாக இருந்தார். இவங்க எல்லா இடத்துக்கும் போய் ராஜாவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்கிறாங்க, சம்பாதிச்சுட்டு வராங்க. கப்பல்கள் போய் சம்பாதிச்சுட்டு வராங்க. ஒவ்வொரு கப்பலில் 100 பேர் 1000 பேர் சொல்லி போயிருப்பாங்க. இந்த மாதிரி சில காரியங்களை நீங்கள் பொறுமையாக இருப்பீங்கன்னா, பிஸ்னஸில் சில பிஸ்னஸில் பொறுமையாக இருப்பீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல பொறுமையாக இருப்பீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பொறுமை காக்க வேண்டும் என்று அழைக்கின்றேன். அதில் என்னெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா? பொண்ணு வெள்ளி, வழக்கமாக பொண்ணு வெள்ளி எல்லா இடத்துலேருந்து வந்துடும். யானை தந்தங்கள், குரங்குகள், மயில்களை கொண்டு வரும். இதெல்லாம் இந்தியாவிலேருந்து வந்தது. யானை தந்தங்கள் எங்கே கிடைக்கும்? இந்தியாவிலையும் ஆப்பிரிக்காவில் தான் கிடைக்கும். ஆனால் மயில்கள் எங்கே கிடைக்கும்? இந்தியாவில் மாத்திரம்தான் கிடைக்கும். ஒருவேளை குரங்குகள், ஏப்ஸ், மனுஷ குரங்கு மாதிரி இல்லை, குரங்கு மாதிரி, அதெல்லாம் இந்தியாவில் தான் கிடைக்கும். இவைகள் எல்லாவற்றையும் இந்தியா வரைக்கும் வந்து, அந்த காலத்தில் இந்தியா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பே பிஸ்னஸில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு பார்த்தீங்களா? கொர்க்கைக்கும் அரேபியாவுக்கும் சம்பந்தம் இருந்தது என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஏரல் பக்கம் இருக்கிற கொர்க்கை துறைமுகம், அதேமாதிரி கேரளாவில் இருக்கிற துறைமுகங்களுக்கும் யூரோப் கண்ட்ரீஸுக்கும் பிஸ்னஸ் இருந்துச்சு. கேரளா வந்து நிறைய வெளிநாட்டுக்காரங்க வந்து அவங்க தங்க நாணயத்தெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அது இப்போவும் இருக்குது. பத்மநாப சாமி டெம்பிளில் கூட இருக்கிற தங்க காசுகள் எல்லாம் நிறைய பேர் அங்கே யூரோப்பில் உள்ள அந்த ராஜாக்களுடைய படம் தான் போட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவை வரைக்கும் அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு போனாங்களாம். போனவங்க தங்கத்தையும் வெளியே கொண்டு போனது சரிதான், மயிலையும் குரங்குகளையும், சரி யானை தந்தங்களை கூட அவருக்கு சிங்காசனத்தை செய்கிறதுக்கு வந்தார். ஏன் கொண்டு போகணும்? மயிலையும் குரங்குகளையும் ஏன் கொண்டு போக வேண்டும் என்பது என்னுடைய கேள்வியாக இருக்குது. பிஸ்னஸ் பண்ணது சரிதான், கப்பலை விட்டது சரிதான், எல்லாம் சரிதான். தேவையற்ற பொருட்களை அங்கே அவர்கள் வியாபாரம் செய்தார்கள், கொண்டு வந்தார்கள், வாங்கினார்கள். இதில் தான் ஒரு சின்ன தவறு ஏற்படுகிறது. இது மேலோட்டமாக வாஸ்த தெரியாது, ஆழமாக வாஸ்தம்னா தெரியும். கர்த்தர் நம்மை செல்வ செழிப்பாக வைத்திருக்கிற பொழுது, ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற பொழுது எந்த பொருட்களை வாங்குகிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். குரங்குகளையும் மயில்களையும் வாங்குவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. தேவையற்ற பொருட்களை வாங்கி குவிக்காதிருங்கள். தேவையான பொருட்களை வாங்குங்க, தவறே கிடையாது. அதை வாங்குங்க, நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னா அது எவ்வளோ நாள் நீங்கள் வாங்குங்க. சாப்பாடை வாங்குங்க, எவ்வளோ நாள் நீங்கள் சாப்பிட்ருவீங்க அப்படின்னா வாங்குங்க. இல்லைன்னா கொடுத்துருவீங்க அப்படின்னா வாங்குங்க. வேஸ்ட்டாக போகும் சாப்பாடு அப்படின்னா வாங்காதீங்க. தேவையான பொருட்களை மாத்திரம் நீங்கள் வாங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம்.
சாலமோன் ராஜா குரங்கை வாங்கி எங்கே அரண்மனையில் விட்டுருப்பாரா? மயிலை வாங்கி வனத்தில் கொண்டு விட்டுருப்பாரா? அவசியம் இல்லையே. இதை அவர் கண்டிக்கவில்லை. தொடர்ந்து அவங்க குரங்கை கொண்டு வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க, மயிலை கொண்டு வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இவர் அதை கண்டிக்கவில்லை. தேவையான பொருட்களைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வாங்க வேண்டும். அநேக குடும்பங்கள் அழிந்து போனதற்கு காரணம் தேவையற்ற பொருட்களை கொண்டு போனது. ஒரு ஊரில் பெரிய கடையே கிடையாது. ஒரு 2 சகோதரர்கள் சேர்ந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை உண்டாக்குனாங்க. எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. எல்லோரும் போய் ஜாமான் வாங்கினாங்க. கல்லூரி பேராசிரியர்கள் அங்கேயே தான் இருப்பாங்க. பெரிய பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க. ஒரு 30-40 பேரை வேலைக்கு போட்டாங்க. டாக் ஆஃப் த டவுன். எல்லோரும் இந்த சூப்பர் மார்க்கெட்டை பற்றி தான் பேசினாங்க. அந்த 2 சகோதரர்கள் ரொம்பவும் பணிவானவங்க, அன்பானவங்க. வர்றவங்க போகிறவங்களாம் அன்பாக பேசும். அதனால் கூட்டம் குவிந்தது. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வந்தது. இருவருடைய மனைவிமார்கள். ஒரு நாள் மூத்தவருடைய மனைவி போய் நிறைய பொருட்கள் அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஆடம்பரமாக வாங்கி கொண்டு அவங்க காசு கொடுக்காம போயிடுவாங்க. அதை கேள்விப்பட்டவொடனே சின்னவருடைய மனைவி வந்து அவள் அதெல்லாம் வாங்கிட்டு போனால் இதெல்லாம் வாங்கிட்டு போனால் அதெல்லாம் எனக்கு தா, இதையும் நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் அதெல்லாம் எனக்கு தா, வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்களும் காசு கொடுக்க மாட்டாங்க. 2 மனைவிமார்களும் தங்கள் இஷ்டப்படி கடையில் இருந்த பொருட்களை வாங்கினார்கள். அதை எல்லாருக்கும் ஆடம்பரமாக செலவழித்தாங்க, கொடுத்தாங்க. என்னவாயிற்று? சீக்கிரத்தில் அந்த சாம்ராஜ்யம் சரிந்து விழுந்தது. அந்த கடை மூடப்பட்டது. ஏராளமான கோடிகள் கடனாகியது. இன்றைக்கு அவர்கள் ஒரு பரிதாபமான நிலைமையில் செல்வ செழிப்பாய் வாழ்ந்தவர்கள். முதலாய் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பித்தோம். சூப்பர் மார்க்கெட்டில் கடை மூடியாச்சு. ஒன்றுமே இல்லாமல் போன. என்ன காரணம்? மனைவிமார்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கை, செலவு. அதை வாங்கி இதை வாங்கி தேவையானதை மாத்திரம் நம்ம வாங்குவோங்க. அது மாத்திரம் வாங்கி வாழ்ந்தாலே போதுன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் நம்மளை மென்மேலும் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். நம்ம இந்த ஊழியத்துக்கு கொடுக்கலாம், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், ஆலயங்களை கட்டலாம், இந்த மாதிரி ஊழியங்களை தாங்கலாம். ஆனால் தேவையற்ற காரியங்களை, குரங்குகளையும் மயிலையும் வாங்கி குவிக்கிறவர்களாக நாம் இருந்து விடாதபடி கவனமாக நாம் வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பிரியத்துக்குரியவர்கள், சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையில் இதுபோல் தேவையற்ற காரியங்களை எல்லாம் அவர் தலையிட்டபடியினால், வாங்கினபடினால்தான், அவர் நிறைய திருமணங்களை செய்தபடினால்தான், 900 திருமணங்களை செய்தபடினால்தான் 40 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும் மாதந்தோறும் ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பார். அவங்க எல்லாருக்கும் தேவையான பொருட்களை இவர் தான் கொடுக்கணும். கல்யாணம் பண்ண அப்படி தானே செய்யணும். அதனால் என்ன ஆச்சு? அவருக்கு தேவைகள் அதிகரித்தது. மக்களை டேக்ஸ் போட்டு அவர் நெருக்கினார். வாங்கி அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆடம்பரமாக வாழ்ந்தார். ஏன் கொஞ்சம் திருமணம் பண்ணால் போதாதா? அந்த காலத்தில் ராஜாக்கள் கல்யாணம் நிறைய பண்ணாங்க. 1000 பேரை கல்யாணம் பண்ணணுமா? அதனால தான் மக்களுடைய வெறுப்பை அவர் சந்தித்தார். இவர் ஆடம்பரமாக வாழ்வதை ஏழை மக்கள்லாம் வரி கொடுத்து ஆண் வாய் திறந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் அவர் இறந்து போன பிறகு 10 கோத்திரத்தாரும் கோபத்தில் நாங்கள் இவங்க தலைமுறையில் இருக்க மாட்டோம், ஆட்சிகள் இருக்க மாட்டோம், தனியாக பிரிஞ்சு போனாங்க. அவருடைய ஆடம்பரமான வாழ்க்கை, சாலமோன் ராஜாவுடைய ஆடம்பரமான வாழ்க்கை வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. தேவையற்ற பொருட்களை வாங்கி வச்சது மிகப்பெரிய வீழ்ச்சியை கொண்டு வந்து. இதெல்லாம் அவனுக்கு பாடமாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஆசீர்வாதம் நமக்கும் வரும் என்கிற செய்தி இருக்கிறது. இன்னொரு பக்கம் இதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை சாலமோன் ராஜா வாழ்க்கையின் மூலமாக நாம் படிக்கின்றோம். ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். நாம் சந்திக்கிற மனிதர்கள் எல்லோரும் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும், சந்திக்கிற மாணவிகளாக இருந்தாலும் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒன்று, எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்குறாங்க. இல்லைன்னா எப்படி வாழக்கூடாது என்பது சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த பாடங்களை நமதாக்கி கொள்வோம். அப்போ நம்ம வேதனையப்பட வேண்டாம். நாம் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான நாளில் கூட நாங்கள் ஒரு அருமையான சத்தியத்தை கேட்டோம். ஆண்டவரே, எவ்வளவு உயரத்தில் வைத்திருந்தீர், தங்கத்தை எவ்வளவு கொட்டி கொடுத்தீர். வீட்டில் உள்ள பொருட்களெல்லாம் தங்கமாக இருந்தது. சிங்காசனம் முழுவதும் தங்கமாக இருந்தது. கேடகம் பரிசு தங்கமாக இருந்தது. வாள் தங்கமாக இருந்தது. அள்ளி அள்ளி கொடுத்து போன கப்பல்கள் ஒன்று கூட உடையலை, ஒன்று கூட நஷ்டத்தோடு வரலை, எல்லாம் லாபத்தோடு வந்தது. 3 வருஷத்துக்கு ஒருக்கா தங்கத்தையும் வெள்ளியும் கொண்டு வந்து குவித்தது. இதெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க. ஆனால் அவரோ தேவையற்ற பொருட்களையும் வாங்கினார். குரங்கையும் ஆண்டவரை மயில்களையும் வாங்கினார். ஆண்டவரை தோத்திரையா, அவர் 1000 கல்யாணங்களை பண்ணினார். அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் மாசந்தோறும் செய்யணும். அதனால் மக்களுக்கு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு வழியை போட்டார். கடைசியில் அது எல்லாருக்கும் வெறுப்பையும் கோபத்தையும் கொண்டு வந்தது. இவரை வெறுத்தாங்க. இவர் காலம் முடிஞ்ச உடனே மகன் காலத்தை சண்டை போட்டு 10 கோத்திரத்தார் பிரிஞ்சு போனாங்க. ஐயா, எங்களுக்கு பாடங்களை அவருடைய பிற்கால வாழ்க்கை கற்றுத்தருகிறது. அநேகர் இன்றைக்கு ஆண்டவர் தங்கத்தை தேடி ஓடுறாங்க. தங்கம் பறந்து போயிட்டு இருக்குது.
இயேசுவை தேடினால் தங்கம் தேடி வரும்படியாய் தங்க ஒரு மேற்றையில்ங்கிற அளவுக்கு நீர் உண்டாக்குவீர். அது முதல் செய்தி. 2வது செய்தி, எவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வதித்திருந்தாலும் தேவையானது மாத்திரம் வாங்க எங்களுக்கு ஞானத்தை தாரும். வீணடிக்க பொருட்களை வீணடிப்பது, உணவை வீணடிப்பது, பழங்களை வீணடிப்பது, ஸ்வீட்ஸை வீணடிப்பது, ராஜா பொருட்களை வாங்கி அப்படியே வீட்டில் சும்மாவே வைத்திருப்பது போன்றவைகள் எல்லாம் ஆண்டவர் சாபங்களை கொண்டு வரும் என்கிற அறிவை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நன்றி அப்பா. வியாதியே வேண்டாயா, என்ன காரணத்தினால வியாதி இருந்தாலும் அதை நீக்கிருங்க. உம்மாலே என்ன வியாதியாக இருந்தாலும் அதை நீக்க முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் யெகோவா ராஃபா, சுகந்தரும் தெய்வம், மருத்துவத்தால் கைவிடப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். விபத்தை சந்தித்து படுத்த படுக்கையாக இருப்பவர்கள் அசைக்கவே முடியாது, கையை கூட அசைக்க முடியாது, காலை கூட அசைக்க முடியாது. கழுத்தில் ஓட்ட போட்டிருக்கிறாங்க, வயிற்றில் ஓட்ட போட்டிருக்கிறாங்க. ஐயா ஸ்ட்ரோக் வந்துச்சு, கொஞ்சம் கூட அசைய முடியாது. ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, எப்போ உயிர் போயிடலாம். அதுபோல் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்க, ஐசியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இப்பொழுதே ஒரு அற்புத சுகத்தை தந்து பழையபடி அவர்கள் வாழ, பைக் ஓட்ட, கார் ஓட்ட, சம்பாதிக்க, சந்தோஷமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவர். கடன் பாரங்களால் தவிக்கிற மக்கள், தேவைகள் மத்தியில் என்ன செய்வேன் என்று தெரியவில்லையே, இத்தனை 1000 தேவை, இத்தனை லட்சம் தேவை, இத்தனை கோடி தேவை, என்ன செய்வேன்? தேவைகள் கழுத்தை நெரிக்கிறது, பாம்பை போல சுற்றி இருக்குது. நீங்கள் அற்புதம் செய்து அதை உடைத்து, கட்டுகளை உடைத்து, அனைத்து தேவைகளையும் அதிசயமாய் சந்தித்து உடைய பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம். இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக. ராஜா, இந்த நாளிலும் கூட ராஜா, வாலிப பிள்ளைகள் எந்த பாவத்தின் அடிமைப்பட்டிருந்தாலும், எவ்வளோ பெரிய போதைக்கு அடிமையாக இருந்தாலும் குமாரன் விடுதலையாக்க முடியுமே. மெய்யாகவே விடுதலையாக்குங்கப்பா. வயசான கீழே விழுந்துடக்கூடாது, அடிபட்டுறக்கூடாது, எலும்பு முடிஞ்சிடக்கூடாது, கால் வீங்கி இருக்குது, கை வீங்கி இருக்குது, வயிறு வீங்கி இருக்குது சொல்கிறவங்களாம் நார்மலாக எல்லாம் மாறும்படியாக செய்யுங்க. கிருபையும் ஐஸ்வர்யுடைய தேவனே, இந்த காலமாய் காத்திருப்பவருக்கு நல்ல காரியங்களை செய்தவர்களை சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரை. இந்த உலகம் முழுக்க அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டு. முக்கியமாக இயேசப்பாவுடைய பிள்ளைகள், நாமத்தை தரித்திருக்கிற பிள்ளைகள் ஞானத்தோடு இந்த பூமியில் வாழ்ந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. அவர்கள் வெட்கப்பட்டு விடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. நாசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அத்தனை நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்கப்பா. அடைக்கலான் குறி முதலிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அனைவரை அழைத்து கொண்டு வாருங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் நீ மறவாதே, ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவுடைய அந்நியம் நயிக்கும் இல்லாத பிரசன்னம் அனைவருடைய இன்றைக்கு காலங்கள் நினைத்திருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா.